வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திரிசூலம் மயூரகிரி பாலமுருகன் துணை. நம்ம உலகம் நமக்கு முன்னாடி இருந்திருக்கு, நம்மளோடய இருக்குது, நமக்கு அப்புறம் இருக்கும். ஆனால் கடந்த கால அனுபவங்கள், நிகழ்கால அனுபவங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக பலமாக அமைக்கணும். அந்தமாரி தான் நம்ம ஒவ்வொன்றையும் கற்றுக்கணும். இப்போ ரொம்ப ஆண்டவன் பெரியவன் தெரியும், கருணை உள்ளவன் தெரியும், பரந்த மனசு உள்ளவன் தெரியும், விசாலமானவன் தெரியும். எல்லா நன்மைகளையும் நமக்கு ஏற்கனவே படைத்துட்டு இருக்கிறான். அதையெல்லாம் பாதுகாத்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளோட முழு செயல்பாடு. இந்த நல்ல பண்பு எல்லாமே நம்மளோட ஆன்மீக பாதையில் தான் இருக்குது. இதெல்லாம் டாக்டர்கிட்ட போனாக்கா எப்படி சொல்லுவாங்க, கண்ணை பார்ப்பாங்க, நாக்கு நீட்டுப்பாங்க, உடம்பு என்ன அன்றைக்கி என்னென்ன உணவு பழக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ணில் ஒரு மாற்றமோ நாக்கில் ஒரு மாற்றமோ அந்த கலர் நிறம் வச்சு உணவு பழக்கத்தில் தான் மாற்றம் இருந்தாலும் அது உபாதைகளை ஈஸியாக கண்டுபிடி அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுப்பாங்க இல்லையா. அந்தமாரி பெரியவங்களாம் இருந்தபோது, பெரியவங்களை மரியாதை நடத்தப்பட்ட காலப்போது ஒருத்தன் வளரும்போதே பிள்ளையும் பயிர் முளையிலே தெரிங்கிற மாதிரி அவன் வளரும்போதே எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கான், எந்த நோக்கத்தில் வளர்ந்துருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவனை தவறான பாதையிலேருந்து நல்ல வழிக்கு கொண்டு போவாங்க. நல்ல வழியெலாம் என்னென்னங்கிறது அவங்கெல்லாம் வாழும்போதே சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த அனுபவத்தை கொட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. திருக்குறள்லேருந்து திருவள்ளுவர்லேருந்து இலக்கியம் எல்லாத்துலேயும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் விட வரலாறையும் திருத்தி சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கைக்கு தேவையானதை அப்பா அம்மா தான் கற்றுக் கொடுக்கணும். நல்ல மாணவர்களை, நல்ல பிள்ளைகளை எதிர்காலத்துக்கு கொடுக்க வேண்டியது அப்பா அம்மாவோட முழு கடமை. அடையாளம் ஒரு பகுதியில் போனால் இந்த பகுதியில் அதோட அப்பீரன்ஸ், அதோட அமைப்பை பார்த்தோன்னே இங்கே உள்ளவங்க நாகரிகமாக இருக்காங்க, எண்ணத்தாலையும் சொல்லாலையும் செயலாலையும் யாரையும் புண்படுத்தாத நல்ல நாகரிகமான மக்கள் வாழ்கிறாங்க, சுத்தமாக இருக்குது, தூய்மையாக இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்காங்க, இப்படிலாம் இருக்கும். ஏன்னா இப்போ நல்ல தண்ணி கிடச்சிட்டு இருந்தது, குடிக்கிற தண்ணி இப்போ விலை கொடுத்து வாங்கணும். நல்ல காற்று இருக்குது, காற்று அடைச்சி போச்சு. இப்போ காற்று தூய்மையான காற்று இல்லை, பொல்யூஷன் ஜாஸ்தி இருந்தோம். இப்போ எல்லாமே கலியுகத்தில் மாறிக்கிட்டே வருது. இதுக்கு எல்லாமே மனுஷனோட மனசும் மாறுறது காரணம், வாழ்க்கை முறை மாறுறது காரணம். இதெல்லாம் சின்ன குழந்தைகள்லேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதாவது கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த வாழ்க்கை கூட வராது. சொந்த அனுபவங்கள் வேணும். அந்த அனுபவங்களை நம்மளால் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி கஷ்டப்படுறோம் குழந்தைகளை சொல்லி வளர்க்கணுங்கிறது தான் இருக்கும். சரிங்களா. ஒரு நாடகம் தென்கட்சி சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு இல்லையா. தென்கட்சி நான் சொல்லும்போது செடி நடணும் ஒரு வேலை கொடுத்துட்றாங்க. ஒருத்தன் குழி தோண்டிகிட்டே போவான், ஒருத்தன் விதையோ செடியோ நடணும், ஒருத்தனை அதை மூடணும். இது அவங்களோட வேலை. ஒருத்தன் செடி வச்சுட்டு போகிற பள்ளம் தோண்டிட்டான். பள்ளம் தோண்டிட்டோடனே செடி நடுறவன் விதை போடுறவன் லீவ் போல் இருக்குது. அதுக்கப்புறம் மூடுறவன் மூடிட்டு போயிட்டான். ஏன்னா அவன் கேட்குறா ஒருத்தர், என்னப்பா செடி நடுறது தான் வரலையே, நீ போட்டுட்டு போறியா அப்படின்னு. ஏங்க அவர் லீவுங்க, அதுக்காக எங்களை வேலை கவர்மெண்ட் வேலை அப்படி தான். அதுமாதிரி தான் கல்வி திட்டங்கிறது எந்த அளவுக்கும் எல்லா மாணவர்களையும் உருவாக்குமாங்கிறது சந்தேகம். பெற்றோர்கள்லாம் பொறுப்பெடுக்கணும். சமுதாயத்தில் மிகப்பெரிய சமுதாய சிற்சியாக வருங்கால சந்ததியை வருங்காலத்தினை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மிகக்கரவையாக இருக்குது. நல்ல குழந்தைகளை உருவாக்கி தரணுங்கிறதுக்காக இருக்குது. அதாவது எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயும் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க நிர்ணயிக்கணும். உன் வாழ்க்கை உன் கையிலுங்கிறது அவங்க வாழ்க்கை நிர்ணயிக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லித்தரணும். சொந்தமாக சுயமாக சிந்திக்கிறதுக்கும் அந்த சுயமரியாதையில் வாழ்க்கிறதுக்கும் இந்த உழைப்பின் பலனெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட நாகரிகம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். அது காலப்போக்கில் நம்ம அது சோம்பல் காரணமோ இல்லை வேறு ஒரு ஆசை காரணமாக எல்லாத்தையும் விடுறதுனால என்ன ஆகுது, எதுவுமே பழக்க வழக்கம் தான். மனுஷனுக்கு பழக்க வழக்கம் தான் அவன் வாழ்க்கையை உருவாக்குறது. சாப்பிட்ற பழக்க வழக்கம், பேசுகிற பழக்க வழக்கம், பழகிற வழக்கம் எல்லாமே பழக்க வழக்கத்தில் தான் வாழ்க்கை. அந்த பழக்கம் மாறி போயிடுச்சுனாக்க திசை மாறிடுது. அப்போ நல்ல சமுதாயம் எப்படி உருவாக்கும்? இந்த நல்ல சமுதாயம் உருவாக்குறதுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இல்லையா. அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு பண்ணணும், அதோட கடமை. அதுமாதிரி எல்லாமே ஆரோக்கியமாக வளரும். உலகமும் ஆரோக்கியமாக இருக்கிற போது யாருக்கும் அந்த நோய் பற்றின பயமாக இருக்காது, வன்முறை பற்றின பயமாக இருக்காது, கவலை பற்றிய இதுவே இருக்காது.
எந்த ஒரு அடையாளம் இருக்காது. ஆக அது எல்லாமே ஆன்மீக பாதையில் தான் இருக்குது. எனவே எண்ணி துணிக கர்மம் துணிதவன் எண்ணுவோ என்பது இலக்கு உள்ளத்தனைத உயர்வு மாந்தரன் சொல்லுவாங்களே. தாமரை தாமரையோட வளர்ச்சி எப்படி இருக்குமா? தண்ணீர் வளர 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 தாமரையும் உயரும். உள்ளத்தனைது உயர்வு. உள்ளம் உயர்ந்ததாக இருந்தால் நம்மளோட வாழ்க்கை உயர்ந்துகிட்டே இருக்கும். அதாவது எண்ணம் தான் மனிதனை வாழ்க்கையை வடிவமைக்கிறது. நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அப்படின்னா யாரோ ஒரு சிந்தனை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது. ஏதாவது தப்பு செஞ்சால் நீ படித்தவன் தானேன்னு கேட்பாங்கள்ல. அந்த படித்தவன் தான் நல்ல விஷயங்களை படித்தவன் தான் இப்போதைக்கு தப்பு பண்ணிக்கிறது படித்தவங்க தான். காரணம் அவங்களுக்கு சுயநலம் அதிகமாகிடுது. இந்த சுயநலமற்ற வாழ்க்கையை வருங்கால சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாம் வல்ல எம்பளோட பேரல்கள் வெற்றிவேல் முருகன் கரோகர.